மாறன் சீரியல்ல இப்ப அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து வீரா கிட்ட, "என்ன உன்னால எவ்ளோ பிரச்சனையெல்லாம் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு. நீ மாட்டுக்கு அடுக்கடுக்கா பொய் மேல பொய்யா வந்து பேசிக்கிட்டு இருக்க. என்னது ராமச்சந்திரனே வந்து அசர வச்சுட்டியே! எப்டி எப்டி? எங்கள போல அவங்களையும் வந்து நல்ல ஜோடியா மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு." அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம, "நான் வந்து மாறனுக்கு நல்ல மனைவியா இருக்கேன். அதே மாரி கண்மணியும் இருப்பா. அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன்." என்னடி உருட்டலாம் அதுக்குன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் இப்படியாடி உருட்டுவ? என் மனசுக்கே வந்து கஷ்டமா இருந்துச்சு. நம்மள பத்தி இருக்கிற விஷயம்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் அவ்வளதான். என்ன வந்து 24 மணி நேரம் வந்து எங்க அப்பா கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா போதும். இத்தன நாளா வந்து அச்சச்சோ! இந்த பையன போட்டு பாடாப்படுத்திட்டோமே! கல்யாணத்துக்கு முன்னாடியும் இவன் சங்கடமா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே மாரி தான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவரு எப்படியெல்லாம் வருத்தப்படுவாரு? என் மேல அன்பு மழைய வந்து பொழிஞ்சிருவாரு தெரியுமா? இது எல்லாத்தையும் வேணான்னு சொல்லிட்டு, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, அந்த டைவர்ஸ் பேப்பர மட்டும் கிழிச்சு போட்டுறியா? இருந்தாலும் வந்து, நீ இவ்வளோ வந்து திமிராலாம் பேசக்கூடாது. இப்ப கண்மணிகிட்டயும், எங்க அண்ணங்கிட்டயும் பேசினா என்ன சொல்லுவாங்க? என்னென்னமோ சொன்னியே, நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், அப்படி இப்படிங்கிற மாரி சொன்னல்ல. அது எல்லாம் எத்தன மணி நேரம் வந்து தாக்கு பிடிக்கும்? யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னோனே, பேரதிர்ச்சியா பட்டமாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா. என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப வீரா அப்போனா மாமா வந்து கண்மணிகிட்டயும், ராகவன்கிட்டயும் கேட்பாங்களா இத பத்தி? பின்ன கேட்க மாட்டாங்களா? கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுவான். எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. அப்ப நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க? நானும் பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நீ தான் வாங்கியிருக்கங்கிற விஷயம்லாம் தெரிய தான் போகுதுங்கிற மாரி சொல்லிட்டு போறாங்க. கேஷுவலா வந்து டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ப ராகவன், மாறன், அப்படியே வீரா வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து சூப்பரா இருக்குல்லங்க சாப்பாடுங்கிற மாரி அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, சேர்த்து சாப்பிடுங்கங்கிற மாரி சொல்றப்ப ராமச்சந்திரன் வந்து உட்கார்றாங்க டைனிங் டேபிள்ல. கண்மணி வைக்கலான்னு வராங்க. "இல்லம்மா, வீரா நீ வந்து வைம்மா." "என்னம்மாம்மா, நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் என் மேல கோவமா இருக்கீங்க?" "கோவமா தாம்மா இருக்கேன் உன் மேல. நீ இப்படியெல்லாம் இந்த வீட்டுக்கு பண்ணுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு" சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ராமச்சந்திரன். "என்னங்க தெரிஞ்சுச்சு? நீங்க எதுவும் சொன்னீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லையே கண்மணி, நான் எதுவும் சொல்லல. எதுக்காக அவர் இப்படி கோவப்படுறாருன்னு தெரியலையே." "அப்பா என்ன விஷயம்னு தெரியாம நீங்க இப்படி பேசுறது சரியில்லப்பா" அப்படின்னு ராகவன் வந்து பேசுறாங்க. "ராகவா, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தானடா வந்து சரி செஞ்சு தருவேன். நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணுவேன்னு நான் எதிரே பார்க்கல" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. "என்னங்க இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு? இரும்மா உனக்கு என்ன புரியலல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல இருக்கிற விவாகரத்து பத்திரத்த வந்து எடுத்துட்டு வராங்க. "இதுதான் காரணம். இத நீயே பாரு. உனக்கே வந்து நல்லா புரியுங்கிற" மாரி சொன்னோனே, அப்படியே பார்த்துடுறாங்க அந்த இடத்துல. நம்ம கண்மணி விவாகரத்து பத்திரங்கிற மாரி தெரிஞ்சுக்குது. அப்படியே கீழயும் வந்து பார்க்குறாங்க. ராகவனும், "அப்பா அதாவது" அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லப் போறாங்க. "வீரா நீ மாட்டுன. அச்சச்சோ! நான் மாட்டிக்க போறேனா? இப்ப என்னடா பண்றது?" எதுவுமே பண்ண முடியாது. தெரிஞ்சோனே திட்டுவாங்க. கண்மணி கிட்டயே வந்து அப்படியெல்லாம் பேசுனாங்க. இப்ப உன்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு தெர்ல. மாறனுக்காவது கொஞ்சமாவது பேச மாட்டாங்களா என்ன? அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்ல பெரியவனா நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க என்ன மீறி வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா என்ன? குடும்பத்தில சண்டை சச்சரவு இல்லாமயா இருக்கும்? நீ இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கன்னு உங்க அம்மா முத்துலட்சுமிக்கு தெரிஞ்சா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க? என்னம்மா நீ இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும்மா உன்ன நெனச்சா அப்படின்னு சொல்லி, ராமச்சந்திரன் வந்து கன்னாபின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. ஓ! இது எல்லாம் நம்ப தங்கச்சி எடுத்த முடிவா? விவாகரத்து ஃபார்மோட தான் சுத்திக்கிட்டு இருக்காளா? இது தெரியாம போச்சே! இப்ப தங்கச்சிய வந்து மாட்டி விட வேணாம். மாட்டி விட்டா, அவங்க மனச வந்து மாத்துறதுக்கு கூட ராமச்சந்திரன் வந்து முயற்சி பண்ணுவாரு. கண்டிப்பா செய்வாப்ல. ஏன்னா, மாறனோட அப்பா தானே இவரு. "இல்ல மாமா, உங்களுக்கே தெரியும். இது எல்லாம் பொய் தான். நாங்க 2 பேரும் எப்படி ஒத்துமையா, சந்தோஷமா வந்து வாழ்ந்திருக்கோன்னு. ஆனா, இந்த ஃபார்ம நான் தான் வாங்குனேன்." "என்னம்மா இப்படியும் சொல்ற? இந்த ஃபார்ம அப்புறம் என்ன இதுக்கும்மா நீ வாங்குன?" அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஆவேசமா வந்து கேட்கும்போது மாமா, வீராக்கும், மாறனுக்கும் கல்யாணம் ஆனப்ப நான் எந்த மனநிலைமையில இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப வாங்குனது மாமா இந்த ஃபார்ம. நீங்க கூட சரின்னு சொன்னீங்களே! ஆமா. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபார்ம் எங்க போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. இப்ப உங்க கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படியாம்மா? இத முன்னாடியே வந்து சொல்லியிருக்கணும். 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கீங்க. உங்க கையாலேயே இந்த ஃபார்ம வந்து கிழிச்சு போட்டுருங்கன்னு சொன்னோனே, மாறனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஏய்! எங்க அப்பா கையாலேயே அந்த ஃபார்ம வந்து கிழிக்க போறாங்க. ஏய் ஜாலி ஜாலிங்கிற மாரி மாறன் வந்து சந்தோஷமா, ஹேப்பியா வந்து இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பாடா! இந்த விஷயம் இதோட போச்சு. வேற ஃபார்ம நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். மாறா ரொம்ப சந்தோஷப்படாத. நாளைக்கு இன்னொரு புது ஃபார்ம் வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னோனே, என்னடா அது இன்னொரு புது ஃபார்மா? திருப்பியும் முதலேருந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்து வந்துடுறாங்க. வந்தோனே வந்து மாறன் வந்து வீராவையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அக்கா
அண்ணன் உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட எதுவும் பேசுவாருன்னு நெனைக்கிறேன். நான் வேணா தனியா போட்டுமா? ஸ்டாக்லாம் நெறையா வந்திருக்குல்ல. எனக்கு ஒத்தாசைக்கு தானே உட்காந்துருக்க. இங்கேயே உட்காந்து பாரு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாறன் மாட்டுக்கும் அப்படியே கடந்து போய் இன்னொருத்தவங்க வந்து துணி எடுக்க வந்திருக்காங்க. "என்னப்பா நீ துணி காட்டுற? இந்த துணிய வந்து காட்டும்போது இதில என்னென்னலாம் இருக்குங்கிறது வெரைட்டி எல்லாம் சொல்ல வேணாமா? சார் இதில வந்து இது மாரி பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இது ரொம்பவே வந்து அரிய வகை சார்." அப்படி இப்படிங்கிற மாரி அந்த இடத்துல வந்து அந்த புடவைய பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாறன். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எப்போதும் வந்து கணிமையில தான் குறியா இருப்பாப்ல. உன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க மேல எல்லாருமே வந்து பொறாமையில இருக்கோம். நான் கூட தான். மாறன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டிருந்தோம். ஆசைப்பட்டது மட்டும் நிறைவேறிருந்துருச்சுன்னா, எங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் தெரியுமா இருக்கும்? உங்க மேல வந்து எல்லாரும் பொறாமையில தான் இருக்கோம்னு அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே வந்து கடுப்பாயிட்டாங்க. நம்ம வீரா, சரி நீ வந்து பொய் சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு ஏக்கர் கணக்குலலாம் பொய் சொல்லக்கூடாது. நீங்க வேறக்கா, சில பல பொண்ணுங்கலாம் வந்து மாறனுக்காகவே வந்து வருவாங்க. அவங்க கையால தான் துணி எடுக்கணும்னு சொல்ட்டு, மாறன வந்து சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிர்றாங்க. இதெல்லாம் அண்ணன் உங்கள்ட்ட சொன்னாரா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உருட்டு உருட்டு. நீ உருட்டுற, நான் இத கேட்கிறேன். சொல்லுமா சொல்லு. இன்னும் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கிற மாரி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. வீரா இது எல்லாத்தையும். உடனே சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது எல்லாம் உண்மதான். நாங்க ஏன் பொய் சொல்லப் போறோம்? அண்ணன் ஏதாவது செலவுக்கு எக்ஸ்ட்ரா காசு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா? நீங்க வேற, அண்ணனா அவரு? என்னோட வருங்கால காதலனா இருக்க வேண்டியவரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இன்னொரு பொண்ணு மாறனோட பேரையே வந்து பச்சை குத்தி இருந்தா, அவ அப்பப்ப இங்க வருவா. வேணா பாருங்க. உங்க மேல செம வந்து கோவத்துல வந்து இருக்கா அந்த பொண்ணு. சரிம்மா, உனக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் நெறையா இருக்கு. தனியா உட்காந்து கூவிட்டு இரு. என்னால நீ சொல்றதெல்லாம் காது குடுத்து கேட்க முடியல. மாறன் மாட்டுக்கு அப்படியே வந்து சிரிச்ச முகமா வந்து வரப்ப, டேய் அடுத்தது நான் என்னடா செய்யணும் உனக்காக? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன வீரா, என்னோட லிஸ்ட்டெல்லாம் வந்து உடனே உடனே கேட்குற. அது வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தாம்மா சொல்ல முடியும். எடுத்தோனே சொல்றதுக்கு என்ட்ட எதுவுமே இல்லல்ல அப்படின்னு சொல்லும்போது, டக்கு டக்குன்னு சொல்ற. கார்த்தி வந்துடுறாங்க. உடனே வந்து, "என்ன வீரா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாறன் சொல்றா" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விட வீராவே வந்து சூப்பரா வந்து பேசுவா. வீரா நீயே சொல்லு பார்ப்போம். அதாவது நான் தான் சொல்லணுமா? இல்ல அவரோட ஆசையெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்ப நான் கடையில வந்து வேலையே பார்க்கல. சரி விடுங்க. அப்படி என்னதான் அவனுக்கு ஆசை இருக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, "இதெல்லாம் எப்புட்றா நான் உன்கிட்ட சொல்றது? வீரா அவன பத்தி நான் சொல்றேன் எல்லாத்தையும். சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. புது துணி கூட கிடைக்காதுன்னா பார்த்துக்கயேன். எங்க அத்தை தான் வந்து எடுத்து குடுக்கும். ஆனா எங்களுக்கு எல்லாமே வந்து நிறைஞ்சு நிறைஞ்சு நிறையாவே கிடைக்கும். அதனால அவனுக்கு சின்ன வயசுலேருந்து எதுவும் கிடைக்காதனால, இப்ப அவனோட ஆசையெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஆரம்பிச்சுச்சுன்னு வச்சுக்கயேன், அப்படியே அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். எத்தன டைரி வரும்னே தெரியாது. அதனால இவன் ஆசை ஆசைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பார்த்து கொஞ்சம் உஷாரா இரு. டேய்! தம்பிய பத்தி சொல்றோமேன்னு சொல்லி கொஞ்சமாவது சென்டிமென்ட்டா பேசுவேன்னு பார்த்தா, என்ன வந்து அப்படியே வந்து கஷ்டப்படுத்தி பேசுற. டேய்! இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி சிரிச்ச முகமா பேசும்போது, கண்மணி வந்து இதான் சாக்குன்னு சொல்ட்டு, அந்த இடத்துல வந்து ராகவன்ட்ட வந்து வத்தி வைக்கிறாங்க. பாருங்க, என்ன பத்தி எல்லாரும் வந்து அவங்க 3 பேரும் சேர்ந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. மாறன பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் எப்போதும் வந்து சிரிச்சு தான் பேசிட்டு இருப்பான். உன்ன தான் பார்த்து சிரிச்சு பேசுறான்னு நான் எப்படி முடிவுக்கு வர முடியும்?